ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பாருங்கள், பாவக்காய் பறிச்சிருக்கேன். நோம்பு நேரத்தை கண்டு பாவக்காயை செல்லாது. அதனால் இப்படி காய்க்கிறதெல்லாம் பறித்து நறுக்கி போட்டோம்னா வத்தலை அவிச்சு போட்டுடலான்ட்டு இங்கே பாருங்கள், பாவக்காய் பறித்து வச்சுருக்கேன். ஒரு கோவக்காய், தக்காளி. இதுக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறேன்? வீட்டில் உள்ளது தான், நீர் உரமும் வீட்டில் உள்ள காய்கறி கழிவுன்னே நான் கொடுக்குறேன். பாருங்க, காய்கறி வேஸ்ட்டு ஊற வச்சு இதில் வச்சுருந்தேன். இதில் தண்ணியை கலந்து 5 பங்கு தண்ணி, 1 பங்கு காய்கறி கழுவி தண்ணின்ற 5 பங்கு இந்த தண்ணி கொடுத்துருவேங்க. கொடுக்கங்களாட்டி இந்த பழுத்த இலையெல்லாம் பறிச்சிடுவேன். சுண்டைக்காய் கன்று இது பாருங்க, சுண்டைக்காய் கன்று ஊற்றி விட்டோம்னா நல்லா அந்த காய் பிடிக்கிற நேரத்தில் நல்லா பிடிப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்படி நறுக்கி காய போட்டு வத்தெல்லாம் சேர்த்து அள்ளி வச்சுருவேன். அள்ளி வச்சு சேர்த்து வச்சு ஒன்றா கொஞ்சம் நிறையா வந்தோடனே அவிச்சு காயப்படுவேன். நம்ம வத்த குழம்பு வச்சுக்கலாம், தயிர் சோறுக்கு சாம்பார் சோறுக்கெல்லாம் பாவக்காய் வத்தை வறுத்து தொட்டுக்கிறாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லோரும் வீட்டுக்கு தொட்டி வைப்போம். கிடைக்கும் போது வீணாக போகிற பொருள்களையும் இப்படி வத்தலாக போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு உபயோகமாகும். எல்லோரும் கார்டனில் 4 தொட்டி வச்சு நம்மளும் அறுவடை பண்ணுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.